Hello friends, hi everyone, welcome all and welcome back to our channel. ஸோ இப்போ ரொம்ப இயர்ஸ் கழிச்சு நம்ம ஐக்கியா வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாகவும் நான் இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் அந்த மாதிரி நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 years வந்து ஐக்கியா வீலாக்ஸ் போஸ்ட் பண்ணல. ஸோ கொஞ்சம் கேப்க்கு அப்புறமா இந்த ஐக்கியா வீலாக் இப்போ வந்திருக்குது. ரீசெண்டாக இப்போ நாங்கள் போயிருந்தோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம வீடை வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்களும் வெக்கேஷன் முடிஞ்சு வந்ததுனால சரி அப்படின்ட்டு ஐக்கியால போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், புதுசாக என்ன இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் பர்ச்சேஸ் ப்ளஸ் நமக்கு அந்த ஐக்கியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே 2 hours 3 hours வேணும். 2 ஃப்ளோரில் இருக்கு. ஒரு ஃப்ளோருக்கே நமக்கு ஒரு 2 hours தேவைப்படும். ஸோ நாங்கள் இதில் ஒரு ஃப்ளோர் மட்டும் இந்த வாட்டி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த பெட்ரூம் அந்த செட்டு அந்த இது வந்து போகல இந்த வாட்டி. மோஸ்ட்லி இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த ஹோம் ஆர்கனைசிங் இந்த இதான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இல்லை தேவைப்படும் அப்படின்ட்டு இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் இருக்குது, லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நம்ம கீழே மேலே எதனாலும் நம்ம ரோமிங் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்ம பில்டிங் வர வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வரணும். பாதியில் நம்ம வந்து சீக்கிரம் நடந்து தான் வெளியே வரணும். பாதியில் எக்ஸிட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பில்டிங் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் டே வந்து அங்கே என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நான் வந்து இதில் மென்ஷனும் பண்ணியிருப்பேன் அந்த ப்ராடக்ட்ஸோட நேம்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஒமானி ரியால்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து ஷோ ஆகிருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் அதை கேட்கலாம். யூஸ்வலாக இப்போ 1 ஒமானி ரியால் வந்து 220 to 225 இந்தியன் ருபீஸ் வரைக்கும் போயிருச்சு. ஸோ நீங்கள் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ப்ரைஸ் அது ஒரு 220 ருபீஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷூ ரேக்லாம் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு இருக்குது. பட் வந்து 1.5 மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு 300 320 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு சீப்பான ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்ஸும் வந்து ஐக்கியாவிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம்லாம் அந்த ஷூ ரேக்லாம் வந்து பார்க்க முடியல. இந்த வாட்டி பரவாயில்ல, ஸ்டீல்லையே அழகாக ஒரு 3 அடுக்கில் ஒரு ஷூ ரேக் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கும் இந்த டீ லைட் கேண்டில்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதுவுமே நான் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். அடுத்து பில்லோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியலுக்கே வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பட் அதுக்கு கேஸ் தனியாக வாங்கிக்கணும், பில்லோ தனியாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிச்சன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாமே பீலர் அந்த மாதிரி கிரேட்டர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக சூப்பராக வச்சுருந்தாங்க. சீப்பாகவும் இருந்துச்சு. நமக்கு அந்த பிக்சர்லேயே கூட அதோட டிஸ்கிரிப்ஷன் அதோட யூஸ் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருப்பாங்க. நமக்கு இப்போ பர்டிகுலர் ப்ராடக்ட் அது எதுக்குமே தெரிலனாலும் அந்த பிக்சர் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வாசிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு இல்லை. இப்போ அதெல்லாம் சீஸ் ஸ்லைசர் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி ஆப்பிள் கட்டரு, எக் ஸ்லைசர் என்னென்ன போட்டிருக்காங்க, அவங்களே கட் பண்ணி காட்டுறது இல்லை ஸ்லைஸ் பண்ணி காட்டுறது, அந்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனோடையும் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இது வந்து சிங்கிளாக நமக்கு இருக்காது, 2 பேஸ்கெட்ஸ் அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இதுவுமே இந்த ஸ்நாக் கண்டெய்னர் வந்து இந்த டைம் தான் பார்த்து நினச்சா பரவாயில்ல அழகா இருக்கே அப்படின்ட்டு நல்லா பிளாஸ்டிக்ல போட்டிருந்தாங்க. இது நம்ம பழைய சின்ன வயசுல நம்ம தூக்கிட்டு போன கூடெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் நல்லா அப்டேட் பண்ணி சூப்பராக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. நியர்லி நமக்கு 1500 வரைக்கும் வந்துடும் அந்த ஒரு கூடையே. பட் அது வந்து ரொம்ப நேச்சுரல் அண்டு நம்ம பழைய காலத்துக்கு போன மாதிரியே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர்ஸ்ல வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸஸ் எல்லாமே 0.300 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுனா ஒரு ரியலுக்கு கீழே தான் ப்ரைஸ். இந்த சிலிக்கான் லிட்டு கூட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ மேலே உள்ளதை பிடிச்சி தூக்கும்போது அது வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நமக்கு லிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லிட்டு வாங்கி கூட நம்ம அதுவும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கு, ஏதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது நல்லா வேக்யூம்ல நல்லா டைட்டாக உட்காந்துக்கிடுவோம் அந்த சிலிக்கான் லிட்டு. ஸோ அது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தது. வெறும் லிட்டு மட்டும் கூட நமக்கு செப்பரேட்டாக கிடைக்குது. இது வந்து ஜோடியா நமக்கு அந்த கப் அண்ட் சாசர் வச்சிருந்தாங்க. எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ கிட்ஸோட பார்க்கும்போதெல்லாம் கீழேயும் நிறைய வச்சிருப்பாங்க. எதையா தட்டிடுவாங்களோன்ட்டு தான் இருக்கும். ட்ராலி எல்லாருமே அதெல்லாம் தூக்கிட்டு பேஸ்கெட் எல்லாருமே நல்லா ஸ்பேஷியஸா இருக்கும். ஸோ அதனால கம்ஃபர்டபுளா வாக் பண்ணி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நல்லா ஃப்ரீயா பார்க்கலாம். நானும் ரொம்ப மாசங்கள் கழிச்சு போனதுனால நல்லா பொறுமையாவே பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையானதும் வாங்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருந்ததுனால. ஸோ குஷன்ஸுமே நிறைய டிசைன்ஸ் நிறைய நியூ அரைவல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த இது ஃபுல்லாக இந்த இதில் இருந்துச்சு. ஃபுல் வியூவும் உங்களுக்கு நான் எடுத்திருப்பேன் இந்த கடையோடது அப்படியே வந்து. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த
டெய்லரிங் அதெல்லாம் அந்த பண்றவங்களுக்கு வந்து ஸோ இத்தனை கலர்ஸ்ல அந்த கிட்டே வந்து அழகா வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீடிலோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 700 ருபீஸ் கிட்ட வரும். அது ரொம்ப அந்த தைக்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா கலர்லயும் அந்த நூலு, அந்த நீடில் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது ஓப்பன் பண்ண முடியல அந்த கிட்டு. பட் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அதுல ஒட்டி இருக்கதுல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த பிளாங்கெட்ஸ் தான் கொஞ்சம் நெஞ்சமா எவ்வளவு வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த டூவெட்ஸ் வந்து நமக்கு வார்மா வேணுமா இல்ல லைட் வார்மா வேணுமா அப்படின்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாவே இதுக்காகவே வச்சிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ அதோட ப்ரைஸஸ் அது எந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஸோ இது செப்பரேட் அண்ட் இதோட கவர்ஸ் வேற தனியா செப்பரேட்டா உண்டு. நம்ம என்ன சைஸ்ல வேணும் ஸோ ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு குவாலிட்டி குவான்டிட்டின்னு அவ்வளோ வச்சிருந்தாங்க. அதே மாதிரி கர்டைன்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் எந்த மாதிரி வேணும் ஸோ அதுவும் இருந்துச்சு. இது நார்மல் ஸ்லிப்பர்ஸ் ஸோ இதுவுமே பார்த்தா நல்லா குவாலிட்டியா நல்லா இருந்தது. ஒரு ரியால் கூட இல்லை, 700 பைசா தான் போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் இந்த ஸ்லிப்பர்ஸும் வந்து. ஸோ அதுக்கடுத்து அப்படியே அடுத்தடுத்த இது அப்படி போயிட்டே இருந்தோம். ஸோ அதில் மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நமக்கு. ஸோ இது டூவர்ட்ஸா இது பைப்ஸ் இது மிரர்ஸ் அப்படின்னு அந்த செஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து ஆணி அடிக்காம ஈஸியாக வந்து நம்ம ஒட்டுறதுக்கான இது இது வந்து இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 பேக்கு 2 பேக்கு அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம பென்ஸ் பென்சில்ஸ் கிரையான்ஸ் அந்த மாதிரி கிட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா இதில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது 3 பாக்ஸஸ் சேர்ந்த மாதிரி வருது. அது போக நமக்கு நார்மலாக க்ளோத் ஸ்டோரேஜ் டாய் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுவுமே நிறைய பாக்ஸஸ் க்ளோத்ஸ் டைப்லேயே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டான வித் லிட்டோட சூப்பரான வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். ஸோ எத்தனை லிட்டர் அது ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 55 லிட்டர்ஸ் 22 லிட்டர்ஸ்னு டிஃபரெண்ட் சைஸில் அண்ட் அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி திங்ஸ் வைக்க முடியுங்கிறதையும் அவங்களே வச்சும் வேற காட்டியிருந்தாங்க. ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் டிஃபரெண்ட் சைஸஸ்லேயே இருந்துச்சு. இது ஒரு டஸ்ட் பேன். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. நார்மலாக இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறத விட இது கொஞ்சம் சின்ன சைஸு. பட் ஓகே அந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பக்கத்துலேயே நீங்கள் டஸ்ட்பின் இது பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவுமே பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நாங்கள் வந்து லிட்டோட உள்ள டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து லிட் இல்லாமல் இருக்கும், ஓப்பனாக அப்படி இருக்கிறதுனால நாங்கள் அது அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் லைட்டிங் செஷன் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து எக்கச்சக்க நைட் லேம்ப்ஸ் இருந்துச்சு. அண்ட் கிட்ஸ் ரூம்லாம் வந்து இங்கே செப்பரேட்டாக வந்து டெக்கார் பண்ணுவாங்க இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ வால்லையுமே வந்து எல்இடி லைட்ஸ் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த நைட் அவங்க தூங்கும்போது அந்த வால்ல அந்த எரியிற மாதிரி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது அது மாதிரி சூப்பராக எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு தான் கவர் பண்ணியிருந்தேன், எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ இது ஃபுல்லாகவே லைட்டிங் செஷனில் உள்ளது. நீங்கள் அந்த USB to C கேபிள் கூட அந்த எல்லோ கலரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுலேயே வந்து லென்த்து கூட வேணும்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தா வயர்லெஸ் சார்ஜர். ஸோ இதுலேயுமே வந்து அதோட கெப்பாசிட்டி பொறுத்து ஒரு இது 5 ரியால்ஸ் அண்ட் ஒரு இது 4 ரியால்ஸ் வருது. ஸோ 1100 ருபீஸ் அதுக்கப்புறம் 850 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் இருக்குது அதோட கெப்பாசிட்டி பொறுத்து. அதுலேயே வந்து 4 வெரைட்டிஸ் இருந்துச்சு அந்த வயர்லெஸ் சார்ஜர்லேயே. ஸோ இந்த மாதிரி மேட்ஸும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே மேட் அப்பப்போ மாற்றணுங்கிறதுனால ஐக்கியாவில் வாங்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் துவைச்சி போடுறதுக்கும் சரி. ஸோ அதுவுமே 700 பைசா போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மிரர்லேயே வந்து ஸ்டிக்கர் அதாவது அப்படியே நம்ம ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு மிரரு. நானும் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கபோர்ட்ஸில் அந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லாமல். ஸோ அந்த மிரரும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி ஸ்டிக் பண்ணால் போதும், நம்ம கபோர்ட்ஸ்லேயோ இல்லை வால்ஸ்லேயோ நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் செஷன்ஸ். அதில் வந்து ரியல் பிளான்ட்ஸும் இருந்துச்சு, நல்லா பிளாஸ்டிக் பிளான்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ நம்ம ரியல் பிளான்ட்ஸ் வேணாலும் வாங்கிட்டு போய் நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அப்பப்போ வெக்கேஷன் போயிடுவோம், அது தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னா பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியிருக்காது, ப்ளஸ் அழகாகவும் இருக்கும். ஸோ அப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சில பேருக்கு ரியலாக வந்து வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்குறதான் பிடிக்கும். ஸோ மஸ்கட் கிளைமேட்டுக்கு நம்ம பால்கனியில் வச்சா கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி தண்ணியில் இது பண்ணுற இந்த மணி பிளான்ட் இந்த பேம்பு இந்த மாதிரினா கூட நம்ம எங்கேயாவது
வெக்கேஷன் அந்த மாதிரி போறோம்னா கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தண்ணியில மிதக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அதை செட் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த சாயில்ல க்ரோ பண்றது அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம தண்ணி ஊத்தலைன்னா அது வீட்டுக்குள்ள இருந்தாலுமே ஏசி இருக்காது, வெளியே அதுக்கு மேல ஹாட்டா இருக்கும். ஸோ அதுதான் மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அழகான கிட்ஸ் ஸ்டடி டேபிள் அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு போர்டு எல்லாமே அதோட ப்ரைஸோட நம்ம யூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அது எப்பவுமே ஒரு ஷோபீஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அது இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நடந்து இவ்வளோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ளோர்ல நம்ம அந்த பில்டிங்க்கே வர முடியும். ஸோ அந்த பில்டிங் போக முன்னாடி இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ ஐட்டம்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. மேல வர அந்த டூம் லைட் மாதிரி இருக்கிறது கூட அவ்வளோ அழகா இருந்துச்சு. அது பார்க்க பேப்பர் மாதிரி தான் இருக்கு. உள்ள எந்த மாதிரி லைட் இருக்குன்னு கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அது பார்க்கறதுக்கே அது ஒரு டெக்கார் மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இங்க நமக்கு பீச் சேர்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம போர்ஷியோல போடுற மாதிரி சூப்பரா வச்சிருந்தோம்.